Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see future continuous tense. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அதோடைய டிஃப்ரென்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம், ஒர்க் ஃபார்ம் அப்படிலாம் பார்த்தோம். நம்ம கொஞ்ச நாளாக என்ன பார்த்துட்ருக்கோம், டென்ஸ் பார்த்துட்ருக்கோம். டென்ஸ்னால் என்னது, டைம் ஆஃப் அண்ட் ஆக்ஷன். 3 types of tense, 3 main types: present tense, past tense and future tense. present tenseல 4, past tenseல 4, future tenseல 4 இருக்குது. இதில் ப்ரெசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துட்ருக்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். இதில் சிம்பிள் ஃப்யூச்சர்னால் என்னன்றது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஃப்யூச்சர் டென்ஸுன்றது ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸை பற்றியோ இல்லை ஃப்யூச்சர் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை பற்றியோ நம்ம சொல்கிறதா என்னது ஃப்யூச்சர் டென்ஸ். அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து வில் ஆர் ஷால் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், தட் இஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆன்கோயிங் ப்ராசஸ். ஒரு ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் கண்டினியூஸாக நடக்கிறது தான் என்னது கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு வேலை வந்து டக்குன்னு முடியாமல் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிறது தான் என்னது கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, ப்ராக்ரெசிவ் டென்ஸ்னு. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஆர் ஃப்யூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ் எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாருமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் ப்ராக்ரெசிவ். ஓகே, ஸோ கண்டினியூஸ்க்கு வந்து இன்னொரு பேர் என்னது ப்ராக்ரெசிவ் டென்ஸ்னும் சொல்லலாம். கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ப்ராக்ரெசிவ் டென்ஸ்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். The future continuous tense is used to express an action at a particular moment in the future. However, the action will not have finished at the moment. It is also known as future progressive tense. It is formed by using the construction will plus be plus present participle or the root verb plus ing. Okay, see, listen. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் ஒரு ஆக்ஷன் வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகுது. ஆனால் அந்த ஆக்ஷன் இப்போ நடக்கிறது இல்லை, இனிமேல் நடக்க போகிற ஆக்ஷன் இட் வில் நாட் எண்ட். ஃப்யூச்சரில் அது என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். ஓகேவா, ஃப்யூச்சரில் அட் த மூமெண்ட் நம்ம டிசைட் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் இந்த ஆக்ஷன் நடக்குதுன்னு. ஆனால் அது உடனே முடிகிற ஆக்ஷன் இல்லாமல் கண்டினியூ ஆகி நடக்க போகிற ஆக்ஷன் தான் என்னது ஃப்யூச்சர் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். used to express an action at a particular moment in future. at a particular momentல ஒரு பர்டிகுலர் டைமில் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயம். and it will not have finished at the moment. அந்த டைம்லேயே அது என்ன ஆகாது, முடியாது. it will continue for a time being. it will continue for a time being. அதுதான் என்னது future continuous tense. future continuous tense is also called as future progressive tense. நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லா continuous tenseமே நீங்கள் வந்து என்னென்னு சொல்லலாம், progressive tenseன்னு சொல்லலாம். present progressive tense, present perfect progressive. okay, continuousன்றதுக்கு இன்னொரு நேம் தான் என்னது progressive. understand? so future continuous tenseனா என்னது, ஒரு ஆக்ஷன் பர்டிகுலர் மூமெண்ட் ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறது future continuous tense. and it will not have finished at the moment. அந்த மூமெண்ட்டில் அது ஃபினிஷ் ஆகாது, it will be continuing for a time being. இதுதான் என்னது future continuous tense. future continuous tense is also called as future progressive tense. இது எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, will be plus verb plus ing. will be plus present participle-ன்றது என்னதுன்னா past participle தான் உங்களுக்கு வந்து என்னது take, took, taken. present participle வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரூட் வேர்ப்லேருந்து ing போடணும். அதாவது பேஸ் ஃபார்ம் வேர்ப் கூட ing போட்டிங்கன்னா அது வந்து என்னது present participle. இப்போ டேக்குன்னதுன்னா டேக்கிங், சிங் இருந்தால் சிங்கிங். இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ எப்படி வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸாக ஃபார்ம் பண்ணோம். ஃப்யூச்சர் சிம்பிள் ஃப்யூச்சர் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம், வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஃப்யூச்சர் பி ஃபார்ம் வேர்ப்ஸில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வில் பி யூஸ் பண்ணோம். இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. will plus be plus verb plus ing. for example, will be singing, will be playing, will be praying, will be eating, will be eat plus ing eating. ஓகே, புரியுதா? இது இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இப்படி தான் ஃபார்ம் பண்ணோம், will be plus verb plus ing. ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். tomorrow I will start work at 2 PM and stop work at 6 PM. இது வந்து என்னது, நாளைக்கு ஒரு டைம் மூமெண்ட். அதான் நான் என்ன சொன்னேன்,
ஃப்யூச்சரில் அட் எ மூமெண்ட் ஆஃப் டைமில் செய்ய போகிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதில் சொல்லுவோம், ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சொல்லணும். அது வந்து டைம் பீயிங் இட் வில் பி கண்டினியூ. ஸோ டுமாரோ, நாளைக்கு நான் ஒரு டைம் கொடுக்குறேன். என்ன டைம் கொடுக்குறேன்? 2 PM ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க். இது வந்து நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டாப் ஒர்க் அட் 6 PM. 2 PM ஸ்டார்ட் பண்ணி நான் 6 PM வந்து என்ன பண்ணுவேன், ஸ்டாப் பண்ணுவேன். அப்படின்றது என்னது, ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் நான் ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ இதையே வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டினில் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் verb plus ing. verb plus ing இங்கே வந்து என்னது, present participle. I will be singing in the concert tomorrow. I will be singing in the concert tomorrow. கான்சர்ட்ன்றது ஒரு மியூசிக்கல் ஷோ தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கான்சர்ட் சொல்லுவோம். அதில் வந்து நாளைக்கு நான் பாடுவேன். I will be singing in the concert tomorrow. tomorrow நாளைக்கு ஸ்டார்ட் பாட போகிறேன். ஆனால் எவ்வளோ நேரம் பாடுவேன் தெரியாது. It will be continuing for a time being. புரியுதா? பாடுவேன்னா இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் சொன்னேன், டைம் அட் கரெக்டாக டினோட் அட் த மூமெண்ட், பர்டிகுலர் மூமெண்ட் இன் த ஆக்ஷன். பர்டிகுலர் மூமெண்ட்டில் நடக்க போகிற ஆக்ஷனை வந்து நம்ம சொல்கிறோம். அது வந்து டுமாரோ ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க் அட் 2 PM அண்ட் ஸ்டாப் ஒர்க் அட் 6 PM. ஓகே, இது வந்து எக்ஸாம்பிள் சிம்பிள் ஃப்யூச்சர். அடுத்தது பாசிட்டிவில் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸில் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி சிங்கிங் இன் த கான்சர்ட் டுமாரோ. ஏன்னா இந்த இடத்துல நாளைக்கு நான் பாட போகிறேன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ நேரம் பாட போகிறது இல்லை. இட் வில் பி கண்டினியூங் ஃபார் எ டைம் பீயிங். அதனால் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ். நெகட்டிவ் ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பி ப்ளஸ் verb plus ing. இதில் என்ன பண்ணோம், வில் பி ப்ளஸ் நாட் போடக்கூடாது, வில்லு பக்கத்துலேயே நாட் போடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணோம், பி போடணும். ஐ வில் நாட் பி சிங்கிங் இன் த கான்சர்ட் டுமாரோ. நாளைக்கு கான்சர்ட்டில் நான் பாட மாட்டேன். ஓகே, ஐ வில் நாட் பி சிங்கிங் இன் த கான்சர்ட் டுமாரோ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணோம், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு verb, ஆக்சிலரி verb, தட் இஸ் ஹெல்பிங் verb யூஸ் பண்ணிக்கணும். வில், தென் வில்லு பக்கத்தில் என்ன போடணும், சப்ஜெக்ட் போடணும், அப்புறம் பி போடணும், அப்புறம் verb ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். வில் யூ பி சிங்கிங் இன் த கான்சர்ட் டுமாரோ? நீ நாளைக்கு அந்த கான்சர்ட்டில் பாடுறியா? வில் யூ பி சிங்கிங் இன் த கான்சர்ட் டுமாரோ? புரியுதா உங்களுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணோன்னு? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கொஸ்டின். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் அட் எ பர்டிகுலர் மூமெண்ட் இன் த future. However, the action will not have finished at the moment. அந்த மூமெண்ட்டில் ஸ்டார்ட் ஆக போகிற ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம சொல்கிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். பட் ஆக்சுவலி அந்த மூமெண்ட்டில் அந்த ஆக்ஷன் முடியாது. இப்போ நான் வந்து ஐ ஹாவ் எ டூத்தேக், ஐ வில் டேக் மெடிசின்னா, நான் எனக்கு பல் வலிக்குது, நான் மெடிசன் எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். நான் போய் உடனே அந்த மெடிசனை எடுத்த உடனே அந்த ஆக்ஷன் அந்த இடத்துல முடிஞ்சிருது. அது சிம்பிள் ஃப்யூச்சர். ஓகே, இப்போ எனக்கு வந்து இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் எடுக்கிறேன், நாளைக்கு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுக்கிறேன்னா நான் என்ன சொல்லுவேன், ஐ வில் பி டேக்கிங் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் டுமாரோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் எடுக்கிறது வந்து உடனே முடியாது. இட் வில் பி கோயிங் ஆன் ஃபார் ஏ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். கொஞ்சம் நேரத்துக்கு எடுப்பேன் இல்லையா, அதனால தான் அது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்றது புரியுதா? ஃப்யூச்சர் டென்ஸ்ன்றது அட் த மூமெண்ட்டில் டிசைட் பண்ணி அடுத்த ஆக்ஷன் செய்ய போகிறோம், அதை நம்ம வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லுவோம். சிம்பிள் ஃப்யூச்சர்ன்றது அந்த மூமெண்ட்லேயே முடிஞ்சிடும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ்ன்றது இட் வில் பி கோயிங் ஆன் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டைம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி கண்டினியூஸ்லி கோயிங் ஆன் ஆக்ஷன். அட் த மூமெண்ட்டில் முடியாமல் கொஞ்ச நேரம் கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடக்கிறது தான் கண்டினியூஸ் டென்ஸ். எல்லா டென்ஸ்லேயுமே வர கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் டைமுக்கு லாங் டூரேஷனில் ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். அதுதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்லேயும் வரும், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸும் அதுதான். ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னால் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற ஆக்ஷன். பாஸ்ட் கண்டினியூஸ்னால் நடந்து முடிஞ்சது. பாஸ்ட் டென்ஸில் ரொம்ப நேரம் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவோம். நான் எஸ்டர்டே ஐ வாஸ் குக்கிங் ஹோல் மார்னிங் அப்படின்னா என்ன, காலையில் ஃபுல்லாக நான் வந்து சமையல் கட்டில் சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்ச ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஃப்யூச்சர் டென்ஸில் நடக்க போகிற ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸை சொல்கிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில்
பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றது நம்ம இப்போ பார்த்தோம். மெயினாக will be plus verb plus ing, verb plus ing present participle நம்ம சொல்லுவோம். will be plus verb plus ing இது ஞாபகம் வச்சுக்கோங்க. will be plus verb plus ing இதுதான் என்னது structure of future continuous tense. இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷனில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.